மேஷ ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை நீங்க கேட்டீங்க. இப்போ அதாவது நவகிரகங்கள்ல ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். குரு பார்வை என்பது கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா கூட ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ கல்யாண வயசு ஆன நேரத்தில் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு குரு பலன் வந்துருச்சான்னு தான் கேட்பாங்க. மெயினா குரு பார்வை கோடி புண்ணியம். மேஷ ராசிக்கு குரு இப்போ பார்த்தீங்கன்னா திருக்கணித சித்தாந்தப்படி மே 14, 2025 இருந்து ஜூன் 1 2026 வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்க போறார். பொதுவா 3ல சஞ்சரிக்கின்ற காலத்துல தனது 5வது பார்வையாக 7ஆம் வீட்டை குரு பார்க்க இருக்கிறதுனால மேஷராசி நேயர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துல திருமண வயது அடைந்த ஆண் பெண்களுக்கு குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல வரன் அமையக்கூடிய அமைப்புகள். அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வீட்டில் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்குலாம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் இருந்திருக்கும். ஒரு சில மனஸ்தாபத்தால் 2-3 பேர் ஒருத்தருக்குள்ள கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருப்பாங்க, சரியா பேசிக்காம இருப்பாங்க, சரியா ஒரு ஒற்றுமை இல்லாம இருப்பாங்க. அடுத்து 1 வருஷ காலத்துக்கு குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருக்கிற காரணத்தினால குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல காரியம் நடக்கக்கூடிய அமைப்புகள், குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்த தம்பதிகளுக்கு ஒரு நல்ல குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் வருகின்ற நாட்கள்ல உண்டு. உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம்.